எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக ஒரு கடலை கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும், நான் ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிருந்தேன். ஸோ அதுக்கு நான் எப்படி பஃப் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறதையும் தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கருப்பு சன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 2 கப் சன்னா எடுத்திருந்தேன். அதை குக்கரில் ஒரு 7-8 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். இந்த ரெசிபீஸோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு போவோம் சாப்பிட்றதுக்கு. நான் பஃப்பும் கொஞ்சமாக கடலைக்கறியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒவ்வொருத்தவங்க சப்பாத்தி, இன்னொருத்தவங்க சன்னா மசாலா, அந்த மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இப்போ கடலைக்கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா அந்த எண்ணெய் பூண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். தீபாவளி அன்றைக்கி சில பேர் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடுவோம், சில பேர் வெஜ்ஜு சாப்பிடுவோம். அந்த வெஜ்ஜு சாப்பிட்றவங்க காலையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கடலைக்கறி இட்லி, தோசை, இந்த மாதிரி பூரி, சப்பாத்தி, இது ஆப்பம், இடியாப்பம், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கலர் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசால் பொடி, இதெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, அது நல்லா மேஷ் ஆகணும்லாம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அந்த சன்னா வேக வச்சோம் இல்லையா, அதே தண்ணியோடையே ஊற்றிக்கிட்டேன் நான். ஏன்னா அந்த தண்ணி தான் நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி, வேறு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றக்கூடாது. ஸோ அப்படியே நான் மூடி வச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1.5 கப் தேங்காய் பால், கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதை நான் இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதுக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுத்தேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கடுகு, 5 மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியன். என்கிட்ட ஃப்ரைடு ஆனியன் இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அது நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு லாஸ்ட்டாக நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு அதை நம்ம அந்த கடலைக்கறி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லாஸ்ட்டாக அந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கடலைக்கறி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அது ஊற வச்சு வேக வைக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியான ப்ராசஸ் தான், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பஃப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்நாக் அந்த பஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி பஃப் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன் நிறையா டைம், அதில் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபீஸ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தீபாவளி ஷாப்பிங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு லீவ் கிடையாது. அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்மளாம் வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம், அவங்களா லீவ் நமக்கு தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தேர்ஸ்டே வருது, அதனால் கண்டிப்பாக லீவு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். தீபாவளி ஷாப்பிங்னால் இங்கே எதுவும் இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நிறையா பேர் நம்ம இந்தியன் சாரீஸ் விற்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம ஊர்லேருந்து நம்ம அம்மா அப்பா பார்சல் போட்டாங்க அப்படின்னா புதுசாக அங்கேருந்து நம்ம பார்சல் போட்டுக்கலாம். அப்புறம் அன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம நார்மலாக சமைக்கிறதெல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பட்டாசெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் அந்த மாதிரி பிளான் பண்ணுறத அந்த மாதிரி பட்டாசு இதெல்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
நான் தீபாவளிக்கு வந்து நிறையா ஸ்வீட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் போஸ்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூஸாக எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம். அதனால் ப்ராக்டிஸ்லேயே போயிடுதான், என்னால் அது பண்ணவே முடியலை. ஆனால் நான் தீபாவளி அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்டு, என்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நானும் அந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். என்றைக்கும் வந்து அவன் ஏதாவது ஒரு பேப்பரில் தான் ட்ராயிங் பண்ணி கொண்டு வருவான். அன்றைக்கி வந்து நிறையா பேப்பர் கொண்டு வந்திருந்தான். என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ரெயின்போ ஒரு பேப்பர், அப்புறம் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ஒரு பேப்பர்லலாம் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தான், பெயிண்டிங் பண்ணியிருந்தான். ஒன்று ஒன்றா எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், இது வந்து ஆதிரன், இது அம்மா, இது அப்பா, இது நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பஃப் பண்ணுறதுக்கு மீதி வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மாலினி சுகுமாரன் அப்படிங்கிறவங்களோட பொண்ணு கவிதாவுக்கும் அவங்க மாப்பிள்ளை சந்தோஷ்குமாருக்கும் அவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதம் நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட நேம் கொடுத்துருந்தீங்க விஷ் பண்ணுறதுக்கு. நான் அவங்களோட நேமெல்லாம் சொல்கிறேன். ரித்தன்யா, சாய் சக்திதரன், சமீஷ், சத்யா, யுவராஜ், மௌனிஷ், அக்ஷயா, சஞ்சனா, இமான் ரஸ்டின், தருண், பிரதான்யா, காவ்யா, ராதிகா, சிவதரன், ஷேஷ்வந்த், சத்விகன், ஜனனி, இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. நாங்கள் வந்து அன்றைக்கி கடலைக்கறி வந்து டின்னராக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிவிட்டு நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிற இடத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் பஃப் வந்து ஒரு 40 பஃப் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 35 எக் பஃப், அப்புறம் ஒரு 5 பஃப் வந்து வெஜ்ஜில் வெறும் கிரேவி மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு திடீர்னு வித்தியாசமாக வந்தது. என்னன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே புகையாக வந்தது அந்த டிஷ்வாஷர்லேருந்து. அது நான் எப்பயும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் உள்ளே காய வைக்கிறதுக்கு மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அது ஏதோ அந்த உள்ளே அந்த ஏதோ ட்ரையர் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும் ஏதோ ஒரு மாதிரி தீஞ்சு ஸ்மெல் வந்துருச்சு. அதுலேருந்து டிஷ்வாஷர் வந்து ட்ரையர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதில். ஸோ நாங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் போட்டிருக்கோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணால் தான் என்னால் திரும்ப உள்ளே வைக்க முடியும். அதுவரை நான் அந்த மாதிரி தான் பாத்திரம் ஒன்று ஒன்றா கழுவி இந்த மாதிரி கவுத்தி வச்சுறேன், நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி. நம்ம எப்போயுமே இந்த ஆயிலில் பொரிச்சு எடுத்தது அப்புறம் இந்த கிறிஸ்பியான ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டிங்க அப்படின்னா அது காற்று நல்லா போகும். அதனால் நமக்கு அந்த சாப்பிட்ற வரை கிறிஸ்பியாகவே இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நமத்து போயிடும் ஃபுல்லாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா. சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது பாக்ஸு எல்லாம் கண்ணாடி பாக்ஸில் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதோட மூடியை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பியாகவே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆதிரன் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஹரி காலையில் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி சேரில் உட்காந்து அவங்க அப்பா வந்து ஷூ மாட்டி விடுவார். அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அன்றைக்கி வந்து அவனே சேரை தூக்கி போட்டுட்டு அதில் உட்காரணும்னு சொல்லி உட்காந்து செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க அப்பா போட சொல்லிகிட்டு இருந்தான். டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து 7:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போகிறது வந்து இங்கே சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தமிழ்ச்சங்கத்தோட செக்ரட்டரி செல்வகிரி அப்படிங்கிற ஒருத்தவங்களோட வீட்டில் தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அந்த தமிழ்ச்சங்கத்துலேருந்து ஈவெண்ட்லாம் நடக்குது. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களோட ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆரம்பித்தோம் ப்ராக்டிஸ். அது பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து அதோட கிளிப் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடலைக்கறி ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.